வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடத்தக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டர் இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான், ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் இப்போ இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 22/4/2025 இன்னையிலிருந்து 24/5/2025 ஓகேங்களா. ஸோ இந்த டேட் வரைக்கும் ஸோ அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். திரும்ப இதுக்கான டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாம் 3274 வேக்கன்சியில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது வைக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டு கூட இந்த டெஸ்ட் பேஜிலும் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம், பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரும் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% இந்த எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 1000 ரூபா தாங்க. இதே நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் எடிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகன் லாகின், இந்த பிளேஸில் நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஏதாவது டேட்டாஸ் நீங்கள் மாற்றணும், இல்லை நீங்கள் தப்பாக அப்டேட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோகிராஃப் இருக்குது ஓகேங்களா. இப்போ ஃபோட்டோக்கு பதிலாக சைன் கொடுத்துட்டேங்க சார், டிரைவிங் லைசன்ஸ் பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துட்டேங்க சார், கண்டக்டர் லைசன்ஸ் பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துட்டேன் சார். சப்போஸ் மாற்றி வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி மாற்றி அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஓகேங்களா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. திரும்ப இதுக்கு வந்து எந்த விதமான டைமும் தர மாட்டாங்க, நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் சார், எனக்கு தெரியல சார், நீங்கள் பண்ணித்தாங்க சார் அப்படின்னு சொன்னால் நான் சப்போர்ட் பண்ணித்தரேன், ஓகேங்களா. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த டேட் வந்து 24ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. திரும்ப டைம் தர மாட்டாங்க, நிறைய டைம் சொல்லிட்டேன், திரும்ப வந்து டைம் தர மாட்டாங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கான அனுமதி சீட்டு, அதாவது அட்மிட் கார்டு, ஓகே, ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அரசு பஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழேயே டெலகிராம் சேனல் இருக்கும், ஓகேங்களா. அந்த டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்த உடனே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன், சரிங்களா. எக்ஸாம் வந்து சென்டர் எங்கே, ஆன்சருக்கு என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேகன்சி, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3274 வேகன்சி இருக்குது. கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படிங்க சார் இருக்கும் அப்படின்னா, பொது தமிழ் இது வந்து பகுதி ஆள் இருக்கும், பகுதி ஆள் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு இருக்கும், பகுதி ஈல வந்து பார்த்திங்கன்னா தொழில்முறை திறனறி தேர்வானது இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50, மதிப்பெண் வந்து 50. இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 20, மதிப்பெண் வந்து 20. இது வந்து தொழில்முறை திறனறி தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க் இருக்கும், சரிங்களா. ஸோ 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்கு. இதில் வந்து நீங்கள் 20 மார்க் எடுத்தால் போதும், ஓகேங்க சார். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டிஸ் தான், இதை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லேருந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்குது, 50 மார்க் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸில் இருக்கும். தமிழ் வந்து 20 மார்க் எடுத்தால் பாஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இந்த 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டாப் மார்க்கோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர் நடைமுறை திறன் தேர்வு ப்ராக்டிகல் எக்ஸாம் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க், ஓகேங்களா. ஸோ இது 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ, ஓகேங்களா. இன்டர்வியூ முடிஞ்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எடுத்த மார்க்கு, இதில் எடுத்த மார்க்கு, ப்ராக்டிக்கல் எடுத்த மார்க்கு, இன்டர்வியூ எடுத்த மார்க்கு, ஸோ டோட்டலாக 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, ஓகே. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் ஆனது போடுவாங்க, சரிங்களா. ஸோ போஸ்டிங் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிசி இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ போஸ்டிங்கு, எம்பிசி இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங்கு, எஸ்சி இருக்காங்க எவ்வளோ போஸ்டிங், எஸ்சிஏக்கு வந்து என்ன, எஸ்டிக்கு வந்து என்ன, ஓகேங்களா.
ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கானது பிரித்து போடுவாங்க. சப்போஸ் 26.5 அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்துடும். இது 20% அப்படின்னா 20%. இது வந்து 5%. இது வந்து 3%. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1%. ஸோ இங்கே பிசிஎம் இல்லை. ஸோ பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5%. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வேகன்சியானது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ரூலை ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் பற்றி உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் பாஸ் பண்ண அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 100% எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? இந்த இயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிரைவர் ஆர் கவர்மெண்ட் கண்டக்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடலாம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.